அந்த அத்தியாயம் பேசுகிறது. சாலமோன் விரும்பியவாறு அவருக்கு ஜின்கள் பணிவிடை செய்கிறது. அவரின் மீது நாம் மரணத்தை விதித்த போது அது சம்பந்தமான எந்த அறிகுறியையும் அந்த ஜின்கள் காணவில்லை. ஒன்றை தவிர, அது ஊர்ந்து செல்லும் ஒரு பிராணி அவருடைய ஊன்றுகோலை அரித்து முடித்தது. பிறகு அவர் சரிந்து விழுந்தபோதுதான் என்ன நடந்தது என்பதை ஜின்கள் தெளிவாக தெரிந்து கொண்டன. மறைவானவற்றை அறியும் ஞானம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர் கம்பை ஊன்றிய நிலையில் அங்கே நின்று கொண்டிருந்த போது எந்த சமையல்காரரும் இன்று என்ன சமைக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. எந்த தளபதியும் என்ன கட்டளை என்று கேட்கவில்லை. அவருடைய பிரபுக்கள் யாரும் வேட்டைக்கு போகலாம் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. யாரும் எதையும் கேட்கவில்லை. மன்னித்து விடுங்கள், இந்த கதையை நான் நம்பவில்லை. இந்த கதை 20ஆம் நூற்றாண்டு இல்லை 7ஆம் நூற்றாண்டு சமூகவியலோடு ஒத்துப்போகுமா? ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஒரு அரசன் இப்படி தனியாக இருந்திருக்க மாட்டான். இப்போது நாம் பாலை பற்றி பார்ப்போம். 16ஆம் அத்தியாயமாகிய சூரா அன்-நஹல் 66ஆம் வசனத்தில், மேலும் கால்நடைகளிலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு. சாணம், இரத்தம் ஆகியவற்றிற்கிடையே அவற்றின் வயிற்றிலிருந்து தூய்மையான பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம். அருந்துவோருக்கு அது இன்பமாயிருக்கின்றது. மன்னிக்கவும், 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானத்தில் வயிற்றுக்குள் தான் குடல்கள் இருக்கின்றன. குடல்கள் இருக்கின்ற இடம்தான் வயிறு. பால் சுரப்பின் ஆழங்கள் இருப்பது தோலுக்கு அடியில். மனித இனத்தில் இருப்பது இதோ இங்கே. மிருகங்களில் கால்களுக்கிடையே தோலுக்கு அடியில். நெஞ்சுக்கும் தோலுக்கு அடியிலும் எந்த தொடர்பும் இல்லை. முகங்கள் உடலில் இருந்தாலும் அது மிருகத்திற்கு வெளியேதான் இருக்கின்றது. மிருகங்கள் அதோடு முடிந்தது. அது பாலுடனோ அல்லது வேறு எதனுடனுமோ எந்த தொடர்பும் இல்லை. இறுதியாக சமூக கூட்டமைப்பு பற்றி பார்ப்போம். 6வது அத்தியாயம் நாம் கால்நடைகள் 38வது வசனம். பூமியில் ஊர்ந்து திரியக்கூடியவைகளும் தன்னுடைய இரு இறக்கைகளால் பறக்கக்கூடியவைகளும் உங்களைப் போன்ற படைப்புகளே அன்றி வேறில்லை. பூமியில் உயிர் வாழும் ஒரு பிராணியும் சிறகடித்து பறக்கும் எந்த பறவையும் உங்களைப் போன்று சமூக கட்டமைப்பிலே இருக்கின்றன. குர்ஆன் மனிதர்களாகிய நம்மை பற்றித்தான் பேசுகிறது என்று நான் நினைக்கிறேன். சரி, சிலந்திகளில் சில இனம் உடலுறவு கொண்ட பிறகு பெண் ஆணை தின்றுவிடும். நல்ல காலம் என் மனைவி என்னை தின்றுவிடவில்லை. தேனீ இனங்களில் கூட ஆண் தேனியை பெண் தேனி வெளியே வீசி விடுகின்றன. எனக்கு மகிழ்ச்சி, 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு கூட என் மனைவி என்னை வீட்டை விட்டு துரத்தவில்லை. இறுதியாக சிங்கத்திற்கு வருவோம். ஒரு ஆண் சிங்கம் கிழடாகி விடுகின்ற போது ஒரு இளம் சிங்கம் வந்து அந்த கிழட்டு சிங்கத்தை விரட்டிவிட்டு அதன் மனைவியை அபகரித்துக் கொள்வதோடு அந்த கிழட்டு சிங்கத்தின் மூலம் பிறந்த குட்டிகளையும் அந்த இளம் சிங்கம் கொன்று விடுகின்றது. ஆகவே இந்த நிலைப்பாடு சரியல்ல. மற்ற எல்லா மிருக கூட்டங்களும் நம்மை போன்ற சமூக கட்டமைப்பில் அமைந்தவை அல்ல. குர்ஆனில் விஞ்ஞான பிழைகள் ஏராளம் என்பது தெளிவாக தெரிகிறது. அதாவது குர்ஆன் அது சார்ந்த கிபி 7ஆம் நூற்றாண்டின் விஞ்ஞான தாக்கத்திலேயே அமைந்துள்ளது. உண்மையை அறிவதற்காக நாம் இங்கு வந்தோம். செல்லுபடியாக கூடிய தகவல்களையே நான் இங்கு தந்துள்ளேன். இன்னும் மேலும் இவை பற்றி நீங்கள் விவரமாக அறிய வேண்டுமானால் வெளியே வாசலில் விற்கப்படும் எனது நூலாகிய குர்ஆனும் பைபிளும் விஞ்ஞானம் மற்றும் வரலாற்றின் ஒளியில் பாருங்கள். உண்மைகளுக்கு உரியவரான இறைவன் உங்களை வழிநடத்துவாராக. நன்றி. தங்களுடைய உரைக்கு நன்றி டாக்டர் கேம்பல் அவர்களே. இப்போது அடுத்து பேச இருக்கும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை அறிமுகப்படுத்த சகோதரர் சபில் அகமது அவர்களை பேச அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் சிறந்த அறிஞர்களில் ஒருவரான டாக்டர் ஜாகிர் அப்துல் கரீம் நாயக் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு 34 வயதாகிறது. இந்தியாவின் மும்பை நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இஸ்லாமிய ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு ஆங்கில மருத்துவராக இருந்த போதிலும் அனைத்து மத கோட்பாடு ஒப்பீடுகளிலும் இஸ்லாத்திலும் ஆழ்ந்த ஆய்வுள்ள இயந்திர இயக்கம் மிக்க பேச்சாளர் என்று உலகம் முழுக்க அறியப்பட்டுள்ளார்.
டாக்டர் ஜாகிர் நாயக் இஸ்லாமிய கருத்துக்களை எடுத்து வைப்பதிலும் இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய கேள்விகளை தெளிவுபடுத்துவதிலும் திருக்குரானையும் நபிகள் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களையும் மற்ற மத சான்றுகளையும் தர்க்கம் மற்றும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் விளக்குவார். இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்கள் மற்றும் அவர் பேச்சின் முடிவில் பார்வையாளர்கள் கேட்கும் சிக்கலான கேள்விகளுக்கும் அவரது கூர்மையான ஆய்வின் மூலம் தரும் பதில்களால் பிரபலமானவர். உலகின் பல நாடுகளில் பல தொலைக்காட்சிகளிலும் செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகளிலும் அவருடைய நிகழ்ச்சிகள் பிரபலமாக காட்டப்படுகின்றன. இஸ்லாம் மற்றும் பல மத ஒப்பியல் அடிப்படையில் பல நூல்களை எழுதியவர். பிற மத அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்களோடு ஜாகிர் நாயக் அவர்கள் பல கருத்து அரங்கங்களிலும் பல ஆய்வு அரங்கங்களிலும் பங்கேற்று சொற்பொழிவாற்றியவர். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நான் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलाम अला रसूलिल्लाह व अला आलि व असहाबि अजमईन अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम सनूरीहिम आयातीना फिल आफाक़ि व फ़ी अनफुसिहिम हत्ता यतबय्यन लहुम अन्नहु हक़ अवलम यकफ़ि बिरब्बिका अन्नहु अला कुल्लि शैइन शहीद बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी மரியாதைக்குரிய டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களே, டாக்டர் மஜாக்கிஸ் அவர்களே, டாக்டர் ஜமால் பத்வி அவர்களே, சகோதரர் சாமுவேல் நோமான் அவர்களே, டாக்டர் முகமது நாயக் அவர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே மற்றும் என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இன்றைய விவாதத்தின் தலைப்பு என்னவென்றால், விஞ்ஞானத்தின் ஒளியில் திருக்குரானும் பைபிளும் என்பதுதான். திருக்குரான் தான் இறைவன் வெளிப்படுத்திய கடைசி இறை செய்தி. அது வெளிப்படுத்தப்பட்டது கடைசி இறை தூதரான நபிகள் நாயகம் அவர்களுக்கு, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். எந்த ஒரு நூலும் இறைவேதம் என்று கோரப்படுமானால் அது காலத்தால் அழியாத மாறாத நிலைப்பாட்டினை கொண்டிருக்க வேண்டும். அந்த காலம் அற்புதங்களை ஆராதிக்கின்ற காலமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதமாக அமைந்திருப்பது திருக்குரானே. அடுத்ததாக இலக்கியம் மற்றும் கவிதைகளின் காலம் வந்தது. மேலும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த உலகத்தில் திருக்குரான் தான் சிறந்த அரபு இலக்கியம் என்று ஆணித்தரமாக சொன்னார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் யுகமாகும். நவீன விஞ்ஞானத்தோடு திருக்குரான் ஒத்துப்போகிறதா அல்லது முரண்படுகிறதா என்பதை நாம் இன்று ஆராய்ந்து பார்ப்போம். மதமில்லாத விஞ்ஞானம் நொண்டி, விஞ்ஞானமில்லாத மதம் குருடு என்று விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார். இங்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மகத்துவமிக்க திருக்குரான் விஞ்ஞான நூல் அல்ல. அதை நீங்கள் வெறும் ஒரு விஞ்ஞான நூலாக பார்க்க கூடாது. அது ஒரு மெய்ஞான நூல். அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அத்தாட்சிகளை உள்ளடக்கிய நூல். மேலும் நாம் பார்த்தோமேயானால் 6000த்திற்கும் மேற்பட்ட அத்தாட்சிகள் திருக்குரானில் உள்ளது. அதில் 1000த்திற்கும் மேல் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. குரானும் விஞ்ஞானமும் சம்பந்தப்பட்ட எனது பேச்சை பொறுத்தவரையில் நிரூபிக்கப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட விஞ்ஞான விவரங்களை பற்றி மட்டுமே நான் இங்கு பேசுவேன். மற்றபடி நான் இங்கு அனுமானங்களை பற்றியோ யூகங்களை பற்றியோ, வெறும் பரிசீலனையில் இருக்கும் ஆதாரமற்ற நிரூபிக்கப்படாத விஞ்ஞான கோட்பாடுகளை பற்றியெல்லாம் நான் இங்கு பேசப் போவதில்லை. டாக்டர் வில்லியம் கேம்பல் டாக்டர் மாரிஸ் புக்கேல் எழுதிய புத்தகத்துக்கு பதில் அளிக்கையில், வரலாறு மற்றும் விஞ்ஞானத்தின் ஒளியில் குரானும் பைபிளும் என்ற தன்னுடைய நூலில் 2 வகையான அணுகுமுறைகள் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று உடன்பாட்டு அணுகுமுறை. அப்படி என்றால் வேதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையிலே உள்ள ஒத்துப்போகின்ற தன்மைகளை எடுத்து காட்டுவது. இரண்டாவது முரண்பாட்டு அணுகுமுறையாகும். இதில் ஒருவர் வேதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையே முரண்பாட்டை வெளிப்படுத்துவார். இங்கு டாக்டர் வில்லியம் கேம்பல் மிக திறமையாக செய்தது போல. ஆனால்
திருக்குரானை பொறுத்த